குழந்தைகள் வாயில் எதையாவது விழுங்கி ஆபத்தை தேடிக்கொள்ளும் சம்பவங்கள் அடிக்கடி நடந்த வண்ணம் உள்ளன. அப்படி நாணயங்களை விழுங்கி ஆபத்தான நிலையில் 7 வயது சிறுமி ஒருவர் அழைத்து வரப்பட்டார். குழந்தைகள் ஓடியாடி விளையாடிக் கொண்டிருக்கிறார்களே என்று கொஞ்சம் அவர்களை கவனிக்காமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு சிக்கலில் கொண்டு போய் விட்டுவிடுகிறார்கள். விளையாடும் பருவத்தில் உள்ள குழந்தைகள் தங்கள் கைக்கு கிடைப்பதை வாயில் போட்டு விளையாடி பம்பை விலைக்கு வாங்கிவிடுகிறார்கள். அப்படித்தான் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் கோட்டை தெரு பகுதியைச் சேர்ந்த தில்ஷாத் என்பவரின் 7 வயது மகள் அங்குள்ள பூங்கா அரசு பள்ளியில் படித்து வரும் நிலையில் 1 ரூபாய் நாணயம் 2 ரூபாய் நாணயங்களை வைத்து விளையாடி கொண்டிருந்திருக்கிறார். அப்போது 2 நாணயங்களும் சிறுமியின் தொண்டையில் சிக்கியுள்ளன. அந்த குழந்தை அழுது கொண்டே இருந்ததை கண்டு அக்கம் பக்கத்தினர் மீட்டு உடனடியாக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அப்போது எக்ஸ்ரே எடுத்து பார்த்தபோது நல்வாய்ப்பாக நாணயங்கள் தொண்டையில் சிக்கி இருந்தது தெரிய வந்தது. சுதாரித்து கொண்ட மருத்துவர்கள் குழந்தைக்கு மயக்க ஊசி செலுத்தி 2 நாணயங்களையும் துரிதமாக செயல்பட்டு வெளியே எடுத்துள்ளனர். இதனால் குழந்தையின் பெற்றோர் நிம்மதியடைந்து குழந்தையை காப்பாற்றிய மருத்துவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். குழந்தை 7 வயசு குழந்தை 2 காயினை விழுந்துச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப எமர்ஜென்சி. ஏன்னு கேட்டால் மூச்சு வேலை அடிச்சுன்னா உயிருக்கு ரொம்ப ஆபத்தை போகும். உடனே எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல அது உணவுக்குள்ள மேல் பகுதியிலே சிக்கிட்டு இருந்தது. அதனால உடனடியாக நம்ம மருத்துவமனையுடைய காதுமுக்கு தகுந்தவருக்கு தகவல் கூறி அவரை உடனடியாக இதை மயக்க மருந்து கொடுத்து தான் எடுக்க முடியும். ஏன்னா நேரையாக வாய்வழியே எடுக்க முடியாது. இது ஆப்ரேஷன் எடுத்து உடனடியாக மயக்க மருந்து டாக்டருக்கும் காதுமுக்கு டாக்டர் தகவல் கூறி அவங்க உடனடியாக குழந்தைய மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேஷன் தேட்டர் வச்சு தொண்டைக்குழியில் சிக்கியிருந்த காயினை எடுத்து குழந்தையுடைய உயிரை காப்பாற்றப்பட்டிருக்கு.